என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் உண்மையாவே உன் அம்மாவா இருந்திருக்க கூடாதான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ நான் தான் உன்னோட உண்மையான அம்மான்னு தெரியும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரியா? உன்னை பார்த்ததுல இருந்தே என்ன அறியாம எனக்கு உன் மேல ஒரு பாசம் வந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்பதான் புரியுது. ஆமா ரியா, நான் தான் உன் அம்மா. தாய் பாசம்னா என்னன்னு கூட தெரியாம ஒரு வருஷம் உன்னை தவிக்க விட்டுட்டு போன அம்மா நான் தான்டா. உன்னை பார்க்கும்போது உன்னை தூக்கும் போது என்ன அறியாமையே என் மனசுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வு வந்துச்சு. ஆனா அதை கூட புரிஞ்சுக்க முடியாதவளா இருந்திருக்கேன்டா இத்தனை நாளா. உன் பேரு ரியான்னு கேட்டதுக்கு அப்புறம் கூட நீ ஏன் எங்க குழந்தையா இருக்க கூடாதுன்னு நான் எப்படி யோசிக்காம விட்டேன்னு தெரியல. அப்புறம் நமக்கு பெண் குழந்தை பிறந்தா பேரு நான் சொல்லவா? பாரா, இப்பதான் பெண் குழந்தை வேணும்னே கேட்டேன், அதுக்குள்ள பேரெல்லாம் மேடம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, நீங்க பெண் குழந்தை வேணும்னு சொல்லும் போதே டக்குனு என் மைண்ட்ல அதான் தோணுச்சு. சரி, என்ன பேரு சொல்லு பாப்போம். ரியா எப்படி இருக்கு? ரியா, வாவ், கியூட்டா இருக்கு. ரியான்ற பேரை எப்படி செலக்ட் பண்ண தெரியுமா? ஷமீர்ல லாஸ்ட் லெட்டர் ஆரும் ஐஸ்வர்யால லாஸ்ட் லெட்டர் யாவும் சேர்ந்து ரியா. எப்படி? ஏ ஐஷு டார்லிங், செம்ம போ. இப்படியெல்லாம் யோசிக்க உன்னால மட்டும்தாமா முடியும். பேருக்கு தான் டாக்டர், என்னால கூட இப்படியெல்லாம் யோசிக்க முடியாதுமா. ஹலோ டாக்டர் சார், நீங்க வேணா பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா ஐஷு யாரு தெரியுமா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாடா. இனி இவ ஸ்கூல் புறான எடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் துபாய் கதையெல்லாம் இருப்பாளே. அதுக்கு முன்னாடி இவளை ஆஃப் பண்ணணும். இங்க வா. நீயும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் அந்த கடவுள் என்னை திரும்பவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஆனா எனக்கு எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, என் சந்தோஷத்தை பத்தி என் வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம என் அம்மா அப்பாவே உன்னையும் ஷமீரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஆனா எங்களை பிரிக்க யாரு என்ன சதி பண்ணாலும் உன் அப்பா என் மேல வச்சிருக்கிற காதலும் உன்னோட பாசமும் தான் திரும்பவும் என்னை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதுக்கப்புறம் உன்னையும் உன் அப்பாவையும் விட்டு நான் போக மாட்டேன் ரியா. எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த ராகேஷால உன் அப்பாவோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்ல திரும்பவும் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயந்துதான் நான் எதையுமே சொல்லாம இருந்தேன். ஆனா எப்போ என் அம்மா அப்பாவே எனக்கு ஒரு குழந்தை பிறந்த விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன அவர்கிட்ட இருந்தும் உன்கிட்ட இருந்தும் பிரிச்சாங்களோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு என் அம்மா அப்பாவை பத்தியோ இல்ல அந்த ராகேஷை பத்தியோ எந்த கவலையும் இல்லை. இப்ப கூட எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு ஷமீர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்புறம் இந்த ராகேஷ் இல்ல, இனி வேற என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் அதை சமாளிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப கூட அவர்கிட்ட உண்மையை சொல்லாததுக்கு காரணம் அந்த ராகேஷ்க்கு பயந்து மட்டும் இல்ல. ஃபாத்தி, அக்கா. என்னாச்சு ஃபாத்தி? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லங்க, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு வாரமா சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, ராத்திரி எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு ஃபாத்தி? ஒன்னும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் ஃபாத்தி. ஆமா, உன் புள்ள எங்க? ஒரு வாரம் ஆச்சு, என்னமோ வெளியூருக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்கான்னு சொன்ன. என்ன வேலை எனக்கு தெரியாம அப்படி அவன் போயிருக்கான்? ஆஸ்பத்திரி சம்பந்தமான வேலைன்னா எல்லாம் எனக்கு தெரியும். அது என்ன எனக்கு தெரியாம என்கிட்ட கூட சொல்லாம அவன் எங்க போயிருக்கான்? அது தெரியலக்கா, அவன் இப்ப புதுசா என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தான்ல, அது சம்பந்தமா தான் யாரையோ பார்க்கணும்னு சொல்லி வெளியூர் போகணும்னு சொன்னான். மத்தபடி என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியல, ஆனா அவன் போக்கே சரியில்லை ஃபாத்தி. அவனும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எது சொன்னாலும் நீயும் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு அவனை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இக்கா, என் புள்ள எதுக்கு என்ன ஏமாத்தணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவன் ஏதோ படிப்பு விஷயமா தான் போயிருக்கான். ஒரு வாரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஒரு வாரத்துல வந்தானா? ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது, இன்னும் அவனை காணோம். அந்த புள்ள இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து அவன் போக்கே சரியில்லை. இங்க பாரு ஃபாத்தி, அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போய் சேர மாட்டேன்னு அவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவனை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துனேன். திரும்பவும் அந்த பொண்ணு கூட ஏதாவது பழக்கம் அது இதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்ப கூட எனக்கு அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வாரத்துக்கு ஆஸ்பத்திரி பக்கம் வரலன்னு சொன்னாங்க. இவனையும் ஒரு வாரம் காணோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணை இழுத்துட்டு எங்கேயாவது போயிட்டான்னு. இக்கா, என்ன பேசுறீங்க? என் புள்ள அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அந்த பொண்ணு இவன்கிட்ட தான் படிக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்ப அவன் ஒரு வாரம் ஊர்ல இல்லாததுனால அந்த பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக இவன் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டான்னு எப்படிக்கா நீங்க சொல்றீங்க?
ஆமா, நான் சொல்லலைன்னா மட்டும் உன் புள்ள அப்படியே யோகியம் பாரு. கொஞ்சம் சும்மா இருங்க. என் பையனை குத்தம் சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? அவன் ஏதோ படிப்பு விஷயமா தான் போயிருக்கான். நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 நாள் அவன் திரும்பி வந்துடுவான். வந்தா பார்க்கலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், திரும்பவும் அந்த பொண்ணோட சேரணுங்கிற நினைப்பு அவன் மனசுல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. போனவன் அப்படியே போயிட வேண்டியதான். அல்லா, 1 வருஷம் என் பிள்ளைய பிரிஞ்சிருந்து இப்பதான் அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். திரும்பவும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்தேன்னு நினைக்கும்போ எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, 25 வருஷம் பெத்து வளர்த்த பையன் அவங்க கூட இல்லாமல் பிரிஞ்சிருந்தப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்திருப்பாங்க. இப்போ கூட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேண்டான்னு அவரோட அம்மா அப்பாவை பற்றி கூட கவலைப்படாம நான் மட்டும் போதும்னு என் கூட வந்துடுவாரு. 1 வருஷமா பிரிஞ்சிருந்த பையன் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவை திரும்பவும் ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை ரியா. என் ஷமீருக்கு நானும் நீயும் மட்டும் இல்லை, அவரோட அம்மா அப்பா தங்கச்சின்னு அவர் குடும்பத்தோட நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு முதல்ல ஷமீரோட அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கணும். ஷமீரோட அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த ராகேஷாலையும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா நான் ராகேஷோடு இருக்கணும். அப்போதான் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பான். கூடிய சீக்கிரமே ஷமீரோட அம்மா அப்பாவோட மனசை மாற்றி அவங்கள என்னை மருமகளாக ஏற்றுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் தான் உன் அப்பா கிட்ட எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுங்கிற உண்மையை சொல்லுவேன். அது வரைக்கும் உன் அப்பா எப்படி எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லாமல் என்னை காதலிச்சாரோ அதே மாதிரி நானும் எந்த உண்மையும் சொல்லாமல் அவரை காதலிக்க போகிறேன். பிரியா செல்லம், இவ்வளோ நாள் உன் அப்பா அம்மா மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு மட்டும்தானே பார்த்துருக்க. இதுக்கப்புறம் தான் இந்த அம்மா உன் அப்பா மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்றதை பார்க்க போகிறேன். ஆமா செல்லக்குட்டி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மாவும் பிடிக்கும் அப்பாவும் பிடிக்குமா? இதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எங்க செல்ல குட்டியை நல்லா பார்த்துக்குவோம். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ நேத்து தானடா சொன்ன, இப்பதான் ஐஷோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், முழுசா உன் கூட வந்து சேர்ந்துடுவான்னு. அப்புறம் எதுக்குடா திடீர்னு இப்ப திரும்ப ஊருக்கு போனா அவளை கொண்டு போய் அவ வீட்டுல விடணும்னு சொல்லிட்டு இருக்க? அந்த ராகேஷ் கிட்ட இருந்து அவளை கூட்டிட்டு வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்ப திரும்ப அசால்ட்டா கொண்டு போய் விடணுங்கிற. இப்ப கொண்டு போய் விட்டா அவ திரும்ப உன் கூட வருவாளா? அப்புறம் எப்படி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துவ? அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுடா. என்னடா சொல்ற? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? எப்போ எப்படி? எப்போ எப்படின்னாலாம் தெரியாது, ஆனா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அது மட்டும் எனக்கு தெரியும். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா அவ இப்படியா இருப்பா? சரி, அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு எதை வச்சுடா சொல்ற? டேய், நான் ஒரு சைக்காலஜி படிச்ச டாக்டர், அதுக்கும் மேல நான் அவ புருஷன். அவ எப்போ எப்படி நடந்துக்குவான்னு கூடவா எனக்கு தெரியாது. அவ என் கூட வந்ததுல இருந்தே அவளோட பிஹேவியர்ல எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா நேத்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. புரியா அவ குழந்தைன்ற விஷயம் அது தெரியல. ஆனா நம்ம நார்மலா இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகும். நமக்கு எல்லாமே மறந்துட்டாலும் திரும்ப ஞாபகத்துக்கு வரும்போது நம்ம நார்மலா இருக்கும்போது நடந்த எல்லா விஷயமுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா மனநலம் சரியில்லாம இருக்கும்போது நடக்கிற எந்த விஷயமுமே நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகாது. அதனால அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ரியா அவ குழந்தைன்னு அவளுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் அவ புருஷன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராத மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ராகேஷால நிறைய பிரச்சனை வருது இல்ல, ஒருவேளை அந்த ராகேஷால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து கூட அவன் நடிச்சுக்கிட்டு இருக்காளோ என்னவோ. டேய், அவளுக்கு என்ன பத்தி தெரியாதாடா? அப்ப என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அந்த ராகேஷ் மேல இருக்கிற பயம்தான் அவளுக்கு அதிகமா போச்சா? அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ என்ன வேண்டான்னு அவாய்ட் பண்ணும்போது நான் வருத்தப்பட்டதே இல்லடா. அவ எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இப்படி இருக்கா. திரும்ப எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்திடலாம், திரும்ப அவ கூட ஒண்ணு சேர்ந்துடலான்னு அவ என்னதான் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவளை காதலிச்சேன். ஆனா இப்ப எல்லாமே ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ராகேஷ் மேல உள்ள பயத்தினால ஏன் காதலை வேண்டான்னு நினைக்கிறாள்ல. அப்ப அவ என் மேலையும் என் காதல் மேலையும் வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளோ தானே. அப்படி நம்பிக்கை இல்லாதவ என் கூட இருக்க வேணாண்டா. அதான் அவளை கொண்டு போய் அவ வீட்லயே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கியா?
ஏன்னா அவ இல்லாம உன்னால இருக்க முடியுமாடா? அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னே 2 வருஷம் இருந்துட்டேன்டா சக்தி. இதுக்கப்புறம் அவளுக்கா என்னைக்கு என் மேல நம்பிக்கை வருதோ, எல்லாத்தையும் விட என் காதல் பெருசுன்னு தோணுதோ, அன்னைக்கு அவ வரட்டும்டா. ரொம்ப நேரம் ஆகுது, சாப்பிட வாங்க. என் வயிற்றுக்கு சாப்பிட எனக்கு தெரியும். யாரும் வந்து ரிமைண்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ணா என்னம்மா தங்கச்சி? அண்ணா, நேற்று நைட்டும் ஒன்றும் சாப்பிடல, இன்னைக்கு காலையிலையும் இவ்வளோ நேரம் ஆகியும் எதுவும் சாப்பிடல. கோவத்தை சாப்பாடு மேலே காட்ட வேண்டாம்னு சொல்லுங்க, வந்து சாப்பிட சொல்லுங்க. யாரு மேலே கோவம் இருக்கோ அவங்க கிட்ட வெளிப்படையாக காமிக்க சொல்லுங்க. இவெல்லாம் வெளிப்படையா இருக்கிறத பத்தி பேசுறான். வெளிப்படையா காமிச்சாலும் சிலருக்கு புரிய வைக்க முடியலையே. அண்ணா, எது புரிய வைக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புரிய வைக்க சொல்லுங்க. டேய், என்னை பார்த்தா என்ன இது மாதிரி தெரியுதான்னு கேள்டா அவட்ட. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் கிளம்பி போக சொல்லு சக்தி. அவர் இப்ப எந்திரிச்சு சாப்பிட வராம என்னால போக முடியாதுன்னா அவரை எந்திரிச்சு வர சொல்லுங்க, அப்பதான் போவேன். சரி, அப்ப அவளை இங்கே இருக்க சொல்லு, நான் எந்திரிச்சு போறேன். அவர் எப்படி போறாருன்னு நானும் பாக்குறேன்னா, போறதுன்னா என்ன தாண்டி தானே போகணும். டேய், அவளுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு கேள்றா. இப்ப அவ போறாளா இல்ல கையில கட்டிக்கிறத அடிக்கவான்னு கேள்றா. என்னது, அடிப்பாரா? எங்க அடிக்க சொல்லுங்க, நான் பாப்போம். அடிங்க மவள, இரு வரேன். டேய் டேய் டேய், இருடா. சக்தி, அவளை முதல்ல போக சொல்லு. அண்ணே, அவரை முதல்ல வர சொல்லுங்க. சக்தி, டேய் நிறுத்துங்கடா. டேய், 2 பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறதுன்னா வேற எங்கேயாவது போய் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. உங்க 2 பேரும் நடுவுல வந்து உட்கார்ந்த பாவத்துக்கு ஏன் தலையாண்டா போட்டு உருட்டுறீங்க? இங்க பாரு, அவ போனாலும் சரி நீ வந்தாலும் சரி, முதல்ல நான் இங்க இருந்து போறேன். 2 பேரும் என்னத்தையும் பண்ணி தொலைங்க. சார், சாப்பிட வாங்க சார். திரும்பவும் சாரா? இவ திருந்த மாட்டான். எனக்கு தெரியும், நீ கிளம்பு. எரிமலை கண்கள் 2, பனிமலை இதயம் 1, உன்னிடம் கண்டின் கெட்ட பையா. பூமியில் அமலை என்று உன்னைதான் சொல்வேன் என்று வேறென்ன சொல்ல கெட்ட பையா. இந்த பூமி பண்ணை தாண்டி போக முடியாதடா. அருகில் நின்றால் மரணம் கூட நெருங்காதடா. இந்நிலவரம் உனக்கு புரியவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் என்னடா போனவன் திரும்ப வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? எங்க இதுங்க என்ன போக விடுதுங்க? டேய், உன் பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்குவோம், முதல்ல வந்த விஷயத்த பேசுவோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கும் இந்த எண்ணுயிரே ஸ்டோரிக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு வர உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம சங்கத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 20,000 இருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் வளர்றது உங்க கையில தான் இருக்கு. வளர்த்து விடுங்க. அதுலயும் நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் உன்னருகே நான் இருந்தால் தொடங்கின காலத்துல இருந்து, அப்புறம் உன்னருகே நான் இருந்தால் முடிஞ்சு இப்ப எண்ணுயிரே தொடங்கினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி மறக்காம தினமும் வீடியோ போட்டதும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லைன்னா எங்களால இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் எப்பவும் சொல்றது தான், கதை நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் கதையை பற்றின எந்த கருத்தாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்றதை வச்சு தான் அடுத்த கதையை எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா நாங்கள் கதை போடுறதே உங்களுக்காக தான். அதில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நிச்சயமாக நாங்கள் அதை மாற்றிக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை அதிகமாக காமிக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். அதனால எதாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குன்னு உடனே ஷமீர் ஐஷுவை சேர்த்து வைங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷமீர் ஐஷு சேர்ந்துட்டாங்கன்னா என்னுயிரே ஸ்டோரி முடிஞ்சிரும். ஆமா, சேரலன்னு சொல்லியே இவன் பண்ற ரொமான்ஸ் தாங்க முடியல. இதுல இன்னும் என்னங்க நீங்க சேர்த்து வைக்கணும்னு கேக்குறீங்க? அப்புறம் நம்ம மச்சானோட பஞ்சாயத்துக்கு வருவோம். இப்ப சொல்ற சக்தி, உனக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும்டா. கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? அதேதான்.
இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஐசுவை கரெக்ட் பண்ணும் ஐடியா கொடுடான்னு கேட்பான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஐடியாவையெல்லாம் சொல்லி கொஞ்சம் காமெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கதையை எப்படியோ திருப்புறேன்னு சொல்லி இதுங்க ரெண்டுத்துக்கு இடையில என்ன இழுத்து விட்டுட்டான். இனி இதுங்க ரெண்டுங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் என்னாக போறேன்னு தெரியல. இதுங்க ரெண்டுங்களும் காதல் பண்ணாலே நம்ம காதல் இருந்து ரத்தம் வரும். இதுல வேற இதுக்கப்புறம் ரெண்டுங்களும் அடிச்சுக்க போதுங்களாம். விளங்கும்னு நினைக்கிறீங்க? டேய், விளங்கலனாலும் நான் புளி போட்டு விளக்கிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. இவன் கூப்பிட்டான்னு வந்தம் பத்தியா என்ன சொல்லணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.